Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. லியாம் பெயினோட மரணத்தை பற்றி பேசு மதன். லியாம் பெயின் யாருங்கிறத சொல்லு மதன். அவர் மரணத்தில் நிறைய மர்மம் இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் தான் வந்து லாஸ்ட் 2-3 டேஸாக என்னோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருந்துட்டு இருக்குது. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வர டிஎம்ஸாக இருக்கட்டும், ஸோ மெனி பீப்புள் எஸ்பெஷலி ஜென்சி இன்னைக்கு இருக்கிற காலேஜ் கோவர்ஸ் அண்ட் ஸ்கூல் கோவர்ஸ் நிறைய பேர் இருந்துக்கிட்டு லியாம் பெயினை பற்றி பேசுமதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஆனஸ்ட்டாக நான் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். நான் வந்து பர்சனலாக ஒன் டைரக்ஷன், அதாவது அந்த பேண்டை ஃபாலோ பண்ணுறவன் நான் கிடையாது. பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை போய் தேடி பார்க்குறப்போ நம்ம ஊரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சுஷாந்த் சிங் ராஜ்புட் இறந்து போனார்ல, அப்போ எப்படி ரொம்ப பரபரப்பாக எல்லாருமே பேசினாங்க, அதில் ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்புனாங்க. உண்மையிலே இது தற்கொலை தானாங்கிற கேள்வியெல்லாம் இருந்துச்சுல. அதை விட 10 மடங்கு அதிக மர்மத்தோட தான் இப்போ லியாம் பெயின் இறந்து போயிருக்காருங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. இப்போ வரைக்கும் போலீஸ் வந்து இவர் இறந்திருக்காருங்கிறத சொல்ல முடியல. அர்ஜென்டினால, இன்ஃபேக்ட் அவரோட ஹோம் கண்ட்ரி யூகேல கூட இல்லை, அர்ஜென்டினால இறந்து போயிருக்காரு. ஏகப்பட்ட ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வாங்க, இவரை நினச்சா எங்களுக்கு பயமாக இருக்குது, ரூமில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்காரு, வெளியில் ஒரு லேப்டாப்பை போட்டு உடச்சிட்டாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அது போக இவர் வந்து அங்கே பல்கனியில் நின்றுட்டு இருந்திருக்காரு. அவர் இறந்துட்டாருங்கிற நியூஸ் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பர்டிகுலர் பொண்ணு ஃப்ரம் யூகே அவங்க வந்து ஒரு ட்வீட்டே பண்ணியிருக்காங்க. லியாம் பெயின் வந்து அவங்க பல்கனிலேருந்து குதிச்சிட்டாங்க, என் ஃப்ரெண்டு அந்த ஹோட்டலில் தான் இருக்காங்க, அவங்க பார்த்து சொல்லிட்டாங்கன்னு. ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் a வெரி டெவலப்பிங் ஸ்டோரி. பட் என்ன நடந்திருக்குது, யார் இந்த லியாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் என்ன நடந்துச்சுங்கிறதையும் முழுசாக உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம், அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் அ லாட் ஆஃப் யூ ஸ்குவாட். எனக்கு வந்து இந்த டாபிக் நான் கண்டிப்பாக நீங்கள்லாம் எனக்கு இவ்வளோ சஜஸ்ட் பண்ணலைன்னா நான் தொட்டிருக்க மாட்டேன். ஸோ இத்தனை பேர் இந்த டாப்பிக்கை கமெண்ட்டில் வந்து பேசுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டதுக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எனக்கும் இவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லியாம் பெயின் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து மை ஏஜ் 30 years old. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேல ஒரு நார்மல் ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காங்க. 1993 பிறந்திருக்காங்க. எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் காம்படிஷன் யூகேல நடக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சிங்கர்லாம் இருக்குல்ல, அந்த உங்களில் யார் அடுத்த பிரபுதேவ், அந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஷோ வந்து யூகேல இருக்குது. அதுக்கு பேர் வந்து எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் ஃபேக்டரில் ஒரு சிங்கராக இவங்க போய் ஆடிஷன் பண்ணுறாங்க சின்ன வயசில். இவங்க மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 பேர், அந்த நிறைய பேர் போய் ஆடிஷன் பண்ணுறாங்க. அதில் 4-5 பேர் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தங்க வந்து இந்த 4-5 பேரை ஒன்றா ஒரு பேண்டாக ஃபார்ம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டாக ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒன் டைரக்ஷன் பேர் வைக்கிறாங்க. இந்த ஒன் டைரக்ஷன் வந்து மறுபடியும் அதே காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு 3rd பொசிஷன் வரைக்கும் வராங்க. இவங்க 3rd வராங்க, ஜெயிக்கல, டைட்டில் ஜெயிக்கல. ஆனால் இவங்க வந்து டைட்டில் ஜெயிச்சவங்களோட ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்றாங்க. அடுத்த ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற ஹைப் வந்து உலகத்தில் யாருக்குமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான குளோபல் பாப் பேண்டாக மாறுறாங்க. ஒரு ப்ராப்பரான பாய்ஸ் பேண்ட், ஏகப்பட்ட ஃபேன்ஸு. நான் வந்து சொன்ன மாதிரி ஒன் டைரக்ஷன் பெருசாக லிசன் பண்ணாதவனாக இருந்தாலும் இவங்களோட போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ, இவங்க ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்குறப்போ இது நம்ம பார்த்துருக்கோம், எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப குளோபலான ஒரு சென்சேஷன். நான் வந்து ரொம்ப பெருசாக பாப் மியூசிக் கேட்காத ஒரு ஆள். அப்போ எனக்கே இவங்களை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதுன்னா நான் தான் இங்கே மெஷரு. ஸோ அவ்வளோ வந்து ஆனால் ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் பாய் பேண்ட் தான் இவங்க. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த டீனேஜ் ஃபேஸ்லேயே வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறாங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத ஃபேம்ங்க. சில வேர்ல்டு ரெக்கார்டெலாம் வச்சுருக்காங்க ஃபார் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஹோல்டு. அப்புறம் வந்து ஃபேன்ஸ் அவ்வளோ க்ரௌட் இருக்கிறதுக்குலாம் நிறைய ரெக்கார்டு வைக்கிற அளவுக்கு பயங்கர ஃபேன். யோசிச்சு பாருங்கள், பஞ்ச் ஆஃப் டீனேஜர்ஸ், 4-5 பசங்க, குளோபல் அட்டென்ஷன், குளோபல் ஃபேன் பேஸ். அதில் இருக்கிற சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியே நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம லைஃபே இப்படி போயிடக்கூடாது, எனக்கு இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து எனக்குன்னு தனியாக லைஃப்பில் என்ன வேணும்னு எனக்கு ஒரு தேடல் இருக்குது, எப்போவுமே இந்த பேண்டில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஜியான் மாலிக் மாதிரி சில பேர் அதுலேருந்து வெளியே வராங்க. மொத்தமாகவே அந்த பேண்ட் வந்து டிஸ்மேண்டில் ஆகிடுது. அவங்க எல்லாருமே தனித்தனியாக அவங்க வேலையை பார்த்து போகிறோன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் லியாம் பெயின் வந்து கொஞ்சம் விஷயங்களை ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கர ஃபேம், ஒன் டைரக்ஷன்னா எல்லாருமே க்ரேஸியாக இருந்த டயத்தில் அவருக்கு வந்து அந்த ஃபேமை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலை. அப்புறம் வந்து அந்த லோன்லினஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. யார் தாங்கிட்ட பேசினாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் பேசுவாங்க, உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்போ எனக்கு சொல்யூஷனாக இருந்தது வந்து ஆல்கஹால். அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய போதைக்கு அடிமையாகவே ஆயிருக்காரு. ட்ரக்ஸ் மட்டும், ஆல்கஹால் மட்டும் கிடையாது, ட்ரக்ஸ் எடுத்திருக்காரு, ஆல்கஹால் எடுத்திருக்காரு. இதெல்லாம் அவர் ஓப்பனாகவே நிறைய இடத்துல பேசியிருக்காரு. மென்டல் ஹெல்த் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, டிப்ரெஷனுக்குள்ளே போயிருந்தேங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கூட ப்ராப்பராக அமையாமல் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹி ஹேஸ் அ சைல்டு. அவருக்கு ஒரு 7 வயசில் பையன் இருக்கான். பட் அவங்க 2 பேருக்கு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமே ஆகலை, குழந்தை பிறந்தாச்சு. இப்போ 2 பேர் கோ பேரண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ்
அது போக வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஃபேம் குடுக்கணும், ஒரு கம்பேக் குடுக்கணும்னு ட்ரை பண்ணி அது கிடைக்காம போகுறப்போன்னு சொல்லி இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள வந்து லியாம் வந்து கன்டினியூஸா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. லியாம் பெய்ன் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து நான் தற்கொலைய பத்தி கூட யோசிச்சேன் அப்டின்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து முடியறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா லியாம் பெய்ன் வந்து ஒரு கம்பேக் குடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ, அந்த பேண்ட்ல இருக்கிற ஒருத்தங்க வந்து அர்ஜென்டினால இருக்காங்க. இவங்களோட ஒன் டைரக்ஷன் அந்த பேண்ட்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதுல இருக்கிறப்பவுமே பிரச்சனை, போதைக்கு அடிமையாகிறது, நெறைய பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் ஓகே, நான் வந்து ஒரு வெக்கேஷன் எடுத்துக்க போறேன். நான் வந்து என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் அர்ஜென்டினா கிளம்பி போறாரு. அர்ஜென்டினால ஒரு ரொம்ப பாஷான ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காரு. அங்க ஒரு சூட் ரூம் எடுத்திருக்காரு. ஓகேவா? 3வது மாடியில பால்கனி வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட் ரூம் எடுத்திருக்காங்க. அந்த பால்கனி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 14 மீட்டர்ன்னு சொல்றாங்க. அவ்ளோ பெரிய ஒரு சூட் ரூம் எடுத்திருக்காரு. இந்த ரூம்ல இவரு ஸ்டே பண்ணிருக்கப்போ, அங்க ஒரு லாஸ்ட் 24 ஹவர்ஸாவே அவர் வந்து ரூம்குள்ள இல்லாம அதிகமா வெளிய தான் இருந்துட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. அவர் கூட இன்டராக்ட் பண்ண ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஹோட்டல்லயே இருக்கிறவங்க. அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ரொம்ப வெளிய தான் சுத்திட்டு இருந்தாரு. நாங்க போய் பேசினோம்னா ரொம்ப ஹைப்டா பேசிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இறந்து போகிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி ஹோட்டல் லாபில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. விச் இஸ் கிரேசி திஸ் பார்ட் நீங்க கேளுங்க. ஹோட்டல் லாபில உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு இருக்கப்போ ஏதோ லேப்டாப்ல வந்து செக் பண்ணிட்டு இருந்தாராம். திடீர்னு ஏதோ ஒரு மெயில பார்த்துட்டு, மெயில் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சுத்தி இருந்தவங்க. ஸோ மெயில பார்த்துட்டு எதையோ பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயி நான் இத நம்பவே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 கெட்ட வார்த்தைலாம் சொல்லிட்டு லேப்டாப்ப போட்டு டம்முன்னு உடைச்சிருக்காரு. உடைச்சுட்டு அவர் அங்கேருந்து வேகமா கிளம்பி போகிறப்போ, ஆல்ரெடி அவருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அன்னைக்கு சாயங்காலம் செக் அவுட் பண்ண வேண்டியது. ரூம்லேருந்து ஒரு 12 மணிக்கு செக் அவுட் பண்ண வேண்டியது. பட் ஆள் வந்து 4 மணி ஆனாலும் இன்னும் ரூம்லயே இந்த இந்த ஹோட்டல்லயே இருந்துகிட்டு செக் அவுட் பண்ணாம, அந்த ஸ்யூட்டுக்கு புக் பண்ண இன்னொருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல அடுத்த நாளுக்கு, அவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ஹோட்டல் ஸ்டாஃப்மே பயங்கர டென்ஷன்ல இருந்திருக்காங்க. அப்போ ஒரு லேப்டாப்பெல்லாம் போட்டு உடைச்சுட்டு மறுபடியும் வந்து லிஃப்ட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்காரு. பட் அப்போ அவர் ஸ்ட்ரிப் ஆகி வந்து மறுபடியும் கீழ விழுந்திருக்காரு. ஸோ கீழ விழுந்தவர் மறுபடியும் எந்திரிச்சு போயிருக்காரு. இதெல்லாம் அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு, என்ன லியாம் பெய்னா இது ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? சுத்தி இருக்கிறவங்கலாம் ஷாக் ஆயிருக்காங்க. அப்போ அவரோட டீம்ல இருந்து யாரோ ஒருத்தங்க வந்துகிட்டு இந்த லேப்டாப் உடைச்சார்ல டேபிள்ல வச்சு அவர்கிட்ட இருக்கவங்க கிட்ட வந்து சாரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளிய சொல்ற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெபெக்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இத வந்து நியூயார்க் போஸ்ட்ல வந்து அவங்க இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன லியாம் பெய்ன் இப்படி இருக்காரு. அவர் எங்கேயோ ஒரு சூப்பர் ஸ்டார் நினைச்சா இன்னைக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவ்ளோ எராட்டிக்கா பிஹேவ் பண்றாரு. நார்மலா ஒரு ஹோட்டல்ல யாருமே அப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு பிஹேவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம் போயிருக்காரு. போயிட்டு மறுபடியும் கால் பண்ணி கேட்டப்போ, இல்ல நான் செக் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூம சாத்தியாச்சு. உள்ளுக்குள்ளேருந்து சவுண்ட் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்கு ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ ஹோட்டல் ஸ்டாஃப்க்கு வந்து ஆனா டிவிய உடைக்கிற மாதிரி, பெரிய பெரிய பாட்ஸ் எல்லாம் போட்டு கீழ உடைக்கிற மாதிரி, என்னெல்லாமோ சவுண்ட் கேட்டுருக்குது. ஸோ பதறி போன ஹோட்டல் ஸ்டாஃப் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5:00 அவங்களே டைரக்ட்டா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஸோ அர்ஜென்டினியன் போலீஸ்க்கு இந்த ஹோட்டல்லேருந்து கால் பண்ணி, "சீக்கிரமா இங்க வாங்க. எங்களுக்கு டவுட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அவரு ரொம்ப போதையில இருக்காருன்னு நாங்க நெனைக்கிறோம். ரொம்ப எராட்டிக்கா பிஹேவ் பண்றாரு. செக் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவரு வந்து தன்ன காயப்படுத்திப்பாருன்னு எங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. அவர்னால மத்தவங்களுக்கு காயமாயிடும்னு இன்னும் பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா, அவரு போதைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ட்ரோல்லே இல்லாம இருக்காரு. அதுல இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ரூம்ல ஒரு பெரிய பால்கனி இருக்குது. அதிலேருந்து அவர் ஏதாவது பண்ணிடக்கூடாது. ஸோ சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி 5 மணிக்கு கால் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 5 மணிக்கு இறந்து போகல. அவர் ரூம்குள்ள இருக்காரு. அப்பமே ஸ்டாஃப் வந்து கால் பண்ணிட்டாங்க. அரவுண்ட் 5:10, 5:15 இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் வருது சோசியல் மீடியால. அந்த ட்வீட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, லியாம் பெய்ன் அவங்க ஹோட்டல் பால்கனில இருந்து குதிச்சிட்டாரு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து அர்ஜென்டினால அதே ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு எனக்கு சொல்றா. ரொம்ப பதட்டமா இருக்குது. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியால ஒரு ட்வீட் வருது. இதுவே ஒரு சைடு பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. இப்போ அவர் குதிக்கவும் செஞ்சுட்டாரு. ஓகேவா? அவர் குதிச்ச வேகத்துல அங்கேயே இறந்து போயிட்டாரு. போலீஸ் வந்து 1, 2 நிமிஷத்துல அவர் கீழ வந்து விழுகுறாரு. அவங்களால போய் காப்பாத்த முடியல. செக் பண்ணி பார்க்குறப்போ அங்கேயே இறந்துட்டாருன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் விழுந்ததுல தான் இறந்து போயிருக்காரு. இறந்து விழுகல. விழுந்து தான் இறந்திருக்காருன்னு ஒண்ணு தெரிய வந்துட்டாலும், எதுக்கு அவர் இவ்ளோ போதை எடுத்திருக்காரு? உள்ள ரூம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட போதைப் பொருட்கள், ஒரு விஸ்கி என்னெல்லாமோ இருந்திருக்குது. ஸோ பயங்கர போதை நிலைமையில தான் அவர் இருந்திருக்காருன்னு சந்தேகப்படப்படுது. ஸோ ஏன் அவர் அவ்ளோ எடுத்திருக்க போறாரு? என்ன ஆச்சு? அவர் போகுறதுக்கு முன்னாடி ஒரு லேப்டாப்ப போட்டு உடைக்கிற அளவுக்கு ஒரு இமெயில் வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அந்த இமெயில்ல என்ன இருந்துச்சு? இந்த மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ சுஷாந்த் சிங்கோட கேஸ்லயாவது எல்லாமே வந்து இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்லாம் சொன்னாங்க. இதுல ப்ராப்பரா பார்த்தவங்களே இருக்காங்க. ஆமா இதெல்லாம் நடந்துச்சுன்னு அந்த ஹோட்டல்ல நெறைய பேர் சொல்றாங்க. இவர் ஆனா இப்ப இறந்து போயிட்டாரு. இப்ப அவர் உண்மையிலே எதுக்கு தான் இறந்தாரு? எப்படி இறந்தாரு? எதனால என்ன நடந்திருக்கும்? அந்த மெயில்ல என்ன வந்துச்சு? இல்ல அதுதான் ரீசனான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இது வந்து லியாம் பெய்ன் மட்டும் கிடையாது. நம்ம ஜெனரலாவே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஹீத் லெட்ஜரா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஓவர் டோஸ்னால அவர் இறந்து போனாரு. ஆ சாண்ட்லரா இருந்தார்ல மேட். அவரு பார்த்தீங்கன்னா, பாத் டப்ல இருக்கிறப்ப இறந்து போனாரு. அவர் இறந்து போகிற வயசு கிடையாது. சில்க் ஸ்மித்தா நம்ம ஊர்ல.
அவங்களும் இறந்து போகிற வயசு கிடையாது, ரொம்ப சீக்கிரமாகவே இறந்து போனாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க அவங்களோட லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் ஒரு சம்டைம்ஸ் அந்த ஃபேமை ஹேண்டில் பண்ண முடியல. இவங்களாம் ஸ்டார் கிட்ஸ் கிடையாது, யோசிச்சு பாருங்கள். இவங்களாம் வந்து பெரிய ஸ்டார்ஸோட குழந்தைங்க கிடையாது. நார்மலாக இருந்துக்கிட்டு திடீர்னு ஸ்டார் ஆகுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுனால, ஐசோலேஷன் அண்ட் லோன்லினஸ்னால, ஒன்று ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியுது. ஒன்றுமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு திடீர்னு எல்லாம் கிடச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய, எந்த அளவுக்கு அது ஹைப்பாக இருக்குமோ அதே அளவுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸும் கூட. ரெண்டாவது வந்து பயங்கர தனிமை, லோன்லினஸ். சுற்றி எல்லாருமே 100 பேர் 1000 பேர் இருப்பாங்க, 1 கோடி பேர் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே தனியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு உண்மையான ரிலேஷன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாது, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்குலாம். மூணாவது வந்து எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கும், யூ கேன் டூ எனிதிங் அப்படிங்கிறப்ப வந்து டெம்ப்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து ஃபேமை ஹேண்டில் பண்ண தெரிகிறது. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஆப்வியஸாக வர ஆரம்பிக்கும். எம்டினஸ், லேக் ஆஃப் ப்ரைவசி அண்ட் சம்டைம்ஸ் அந்த ஃபேமில் பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த மாதிரி எந்த ரீசன் இருந்தாலும் இந்த மாதிரி சூப்பர் ஃபேமஸாக இருக்கிறவங்க கடைசியில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிசம் ஒரு போதை. அது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அப்புறம் அதை நிறுத்தணும்னு அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சு அதை ரீஹேப்குள்ளே போய் அதை ஹேண்டில் பண்ண முடியலங்கிற பட்சத்தில், ஆர் சம்டைம்ஸ் இந்த ஃபேமெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியலங்கிற பட்சத்தில், அந்த ஃபேமுக்கு ஏதாவது பிரச்சனைங்கிற பட்சத்தில் நிறைய பேர் தற்கொலையை ஒரு சான்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ ஒருவேளை இது தற்கொலையாங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை அதை தாண்டி இதில் வேறு யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களாங்கிறதும் மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. வாட் எவர் செட் அண்ட் டன், நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் மியூசிக் சீன்ஸ்லாம் அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னை விட இதை பற்றி அதிகமாக நாலேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி அபவுட் அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், உங்களுக்கு சண்டை நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் இதை விட அதிகமாக நாலேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நடக்கிறீங்க? லியாம் பெய்னோட லைஃப்பில் அந்த கடைசி சுச்சுவேஷன், இப்படி ஒரு முடிவு ஒரு 30 வயசு ஆளுக்கு வரணும்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். பட் இப்படி ஒரு முடிவு, காசு இல்லையா இருக்குது, ஃபேம் இல்லையா இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ ஏன் இந்த ஒரு முடிவு வந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிகப்பெரிய ஒன் டைரக்ஷன் ஃபேன் இருந்தாங்கன்னா, ஆர் லாஸ்ட் ஃபியூ டேஸ் அதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.